சுகாதார நிலைய தூய்மை பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம்னா இங்கே நீங்கள் வந்து வரீங்க. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். எனக்கு நான் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கேன். அப்போ சொன்னாங்க சரி உங்களோட காரணம் பல மடங்கு பலமானவர்களும் மன உறுதியும் பெற்றவர்கள் பெண்கள் தான். ஒரு சமுதாயமும் சரி, குடும்பமும் சரி, நாடும் சரி, இன்னைக்கு வளர்ச்சி அடைவது யாரால் என்றால் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வாங்கிக்கிங்க அன்பளிப்பேன். அடுத்தபடியாக அண்ணா ராமதாஸ் அவர்கள் அருள் அவர்கள் வேலையை வழங்குவார், பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடி பாஸ்கர் அவர்கள் வேலை வழங்குவார், பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடி அருள் அவர்கள் சேலை வழங்குகின்ற ஊழல் தடுப்பு சர்வதேச கவுன்சிலின் திருவள்ளூர் மாவட்டத்தின் துறை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகநாத் அவர்கள் சேலை வழங்குகின்றார். மேடம் அவர்கள் சேலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பாபா அவர்கள் நிரந்தர பதவி பெற்றிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு இந்த சேலையை வழங்குகிறார். அனைவரும் குமார் தலைவர் அவர்கள் சேலை வழங்குகிறார். அனுப்பிக்கிறோம். இந்த மகளிர் மகளிர் தின நல்வாழ்த்துக்கு வந்திருக்கும் தாய்மார்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அண்ணன் சுகாதாரத்துறையின் யூனியன் தலைவர் அவர்களே மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் அண்ணன் அன்னதாஸ் அவர்களையும் மற்றும் சுகாதாரத்துறை டாக்டர் இளங்கோ ஐயா அவர்களையும் மற்றும் என்னுடைய நண்பர் திரு சிறுவாக்கம் டிஎம்டிகே கணேஷ் அவர்களையும் என் குடும்பத்தாருக்கு அனைவரையும் வரவேற்று இங்கு கூடி வந்திருக்கும் மகளிர்கள், அதாவது சுகாதாரத்துறை சேர்ந்த சிங்கப்பெண்கள், நீங்கள் இல்லைன்னா இந்த சுகாதாரத்தை இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தபத்தமாக வச்சுக்க வெளியாலோ வேற்றாலோ பண்ண முடியாது. ஒரு மனைவி அக்கா தங்கச்சி செய்யக்கூடாத சில வேலைகளை ஒரு வாந்தி எடுத்தாலோ இல்லை ஒரு அசுத்தம் ஒரு மோஷன் போனாலோ மனமோந்து அதை சுத்தப்படுத்தி செய்யக்கூடிய உங்களை மாதிரி மகளிர்கள் இந்த சுகாதாரத்துறைக்கு மென்மேலும் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
இந்த மகளிர் தின சிங்கப்பெண்கள் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். அதாவது உங்கள் பிள்ளைகளை, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கவில்லை, நல்ல குழந்தை தான். அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பதுதான். உங்கள் குழந்தைகளை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா, பார்த்து பண்ணீங்கன்னா அந்த குழந்தை நல்லவனாகும். அவன் கொடுத்து செல்லம் கொடுத்து அவன் 2 லட்சம் பைக் வாங்கி கேட்டானா 2 லட்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. 500க்கும் 200க்கும் கஷ்டப்படும். அவன் பிள்ளைல 2 லட்சம் பைக் கேட்குறானே, 2 லட்சம் பைக்கை நீங்கள் என்ன பண்ணீங்க, வட்டிக்கு வாங்கி கொடுத்து 2 லட்சம் பைக்கை வாங்கி கொடுத்துருவீங்க. அந்த வண்டிக்கு உண்டான பெட்ரோலுக்கு, அவன் போகிற ட்ரெஸ்ஸுக்கு அவனுக்கு எங்கே போவான்? நல்ல வேலையை சேர்த்து விடணும். நீங்கள் அவனை கவனிக்கிறது கிடையாது. உள்ள மேலே பாசத்தில் பைக்கை வாங்கி கொடுத்தீங்க, அவன் கேட்கறத வாங்கி தரீங்க. அவனுடைய அவன் என்ன தொழில் பண்ணுறான், என்ன வேலை கற்றுக்கிறான், எதிர்காலத்தில் என்ன ஆவான்னு சிந்திக்காம பாசத்தில் செஞ்சுறீங்க. அது விளைவு தீயவனுடைய பழக்கமாகுது. கூடுமான வரைக்கும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீ கண்காணித்து அவர் நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா வரும், நாடு சிறப்பாக இருக்கும். இந்த இந்திய நாட்டின் ஆணிவேரே பெண்கள் தான். அந்த ஆணிவேராக பெண்கள் இல்லை என்றால் அந்த குடும்பம் சீரழிந்து சின்னபின்னமாகிவிடும். நீங்கள் வழிநடத்த வேண்டும். வழிநடத்தி சென்றால் தான் குடும்பம் மென்மேலும் உயரும். ஆகவே இங்கு வந்திருக்க மகளிர் தின பெண்கள் அனைவரும், மகளிர் அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பேரன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.